விஜய் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம ஒரு ஒரு நல்ல ஒரு ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்ந்தவர். அவருக்கு வந்து இந்த எவன் துரோகம் பண்ணுவான், எவன் தப்பு பண்ணுவான், இதை கண்டுபிடிக்கிறதுல சிரமங்கள் இருக்கு 2 பேத்துக்குள்ள. விஜய் எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிருவாரு, விஜய் சார் கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு சிரமங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஒரு காலத்தில் அப்பா சொல்லுறதுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு விஜய். அதோட பல மடங்கு தியாகத்தை சந்திரசேகர் சார் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய இது. நான் வந்து விஜய் வளரணும், விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேற எல்லா விதமான வேலைகளும் நான் பார்ப்பேன். எல்லாமே அவரை சார்ந்தே இருக்கும். அவரை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் பப்ளிக்கில் கொண்டு சேர்க்கணும், ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். அதுக்காக கிட்டத்தட்ட 4 பத்திரிகைகள் நானே வச்சு நடத்தினேன். ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு ஒரு கமர்ஷியல் பட்டம். கமர்ஷியலாக யாருக்கு வேல்யூ இருக்கோ அவங்க கூட போகிற இது. அவர் எல்லாமே அனுபவிச்சிட்டாரு, எல்லாமே பார்த்துட்டாரு. ஆமாம். ஆனால் அவர் ஒரு வளர்ந்து வர கொஞ்சம் பேர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அதில் என்ன தவறு இருக்குன்னு தெரியல. ஒரு தடவைலாம் தீனா படம் அஜித்துக்கு இறங்குது, ஒரு தடவை விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸு இப்போ எல்லாரையும் விஜய் படம் வாங்க செய்யுங்க அப்படிலாம் போய் சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்தில் அந்த கவுண்டரில் ஹவுஸ்ஃபுல் போடணும் எனக்கு. அவர் ஹவுஸ்ஃபுல் போட்டால் தான் ஒரு 5 டிக்கெட் இருந்தால் 5 டிக்கெட் நானே விலைக்கு வாங்கிட்டு ஹவுஸ்ஃபுல் போட சொல்லுவேன். தங்கள் படம் முதன்மை இடத்துக்கு வரணும், தங்கள் ஹீரோ முதன்மையாக இருக்கணும், அப்போ தானே அது வியாபாரம். அது வந்து அவங்க சுயநலமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து அவங்க ப்ராடக்டை சந்தைப்படுத்தணுங்கிற கூட நினச்சிக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக அவருடைய பழக்க வழக்கங்களில் அவர் என்றைக்கு பப்ளிக்காக பேசுகிறாரோ, என்றைக்கு ஒரு பப்ளிக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தாரோ அப்பவுமே அரசியல் வந்துச்சு சார். அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறதும் உண்மைதான். சார், இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கான தேர்தல் 2023 நடந்திருக்கு. ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல படப்பிடிப்பில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் பண்ணுறதுல நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தி தயாரிப்பாளர்களுக்கு அங்கங்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதெல்லாம் அரசு வந்து ஒரு படப்பிடிப்புக்கு வந்து உதவி பண்ணி வந்திருக்கு. நான் கஷ்டப்பட்டு கேட்டுருக்கேன் சார். இப்போ உங்களை பற்றி பேசணும் சார். நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க, ஒரு டேரக்டராக இருந்திருக்கீங்க, பிஆர்ஓவாக இருந்திருக்கீங்க. இந்த ஒரு துறைகளில் உங்களுக்கு எந்த துறை ரொம்பவே ஹார்டாக இருந்தது, எந்த துறை சூஸ் பண்ணதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க? சினிமாவே பொதுவாக ஒரு ஹார்டான துறை. எல்லாம் ஈஸியாக எல்லாம் நல்ல ஒரு ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம். அது ஒரு இதுவாக இருக்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அங்கே நிற்க முடியும். நான் ஒரு டைரக்ட் பண்ணும்போது 9ல் ஒரு ஃபஸ்ட்டு படம் நான் யார்கிட்டையுமே பெருசாக ஒர்க் பண்ணல. ஆனால் அந்த படத்தை நாங்கள் 45 நாள் டேட்டு போட்டுட்டு 37 நாளில் படத்தை முடித்தேன் 9ல். அதேமாதிரி தான் புலி படம் பண்ணும்போது எல்லாரும் பிஆர்ஓ தானே பண்ணுறேன்னு நினச்சாங்க. ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமே அதுதான். மிரட்டலாக இருக்கும் அந்த படம். அப்படி நம்ம ஒரு சினிமாவை லவ் பண்ணி அதுக்காக போராட்டம் தான். அதுக்கு நைட்டு பகல் தூங்க முடியாது, நிம்மதி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு சிக்கலை நம்ம சந்திச்சு தான் இருக்கணும். இப்போ புலி படம் வந்தப்போ அதிகமாக இருந்த கம்பேரிசன் வந்து பாகுபலி கூட தான் அதிக கம்பேரிசன் இருந்தது. அது ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சுதா சார் அந்த தடவை? இல்லை, அது கம்பேரிசன் இருந்தனால தான் சார் அந்த படம் வந்து நம்ம நினச்சிப்படி பெருசாக போகல. பாகுபலி வராமல் நம்ம படம் முதல்ல வந்திருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போவும் அந்த படத்தை சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுற படமாக தான் அதை நினச்சிட்டு, அது எங்களுக்கு ஒரு பின்னடைவை தான் தந்தது. அண்ட் சார், இப்போது நீங்கள் வந்து இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்கும் பத்திரிகையில் வேலை செய்யும் போது இப்போ நாங்கள் வந்து கால் பண்ணி எல்லாமே கேட்டுறோம், இந்த இன்டர்வியூ இப்போ எடுத்துக்கலாமா சார், இப்போ நாங்கள் வரலாமான்னு. அந்த டைம்லலாம் வீட்டுக்கு வெளியே கேட்டுக்கு வெளியெல்லாம் நிற்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குமாமா, அதை பற்றி சொல்லுங்கள். இது உண்மையிலே உண்மை தான். நானே ஜெமினி சினிமாவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்ட்டை எடுக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வர சொல்லிட்டார். காலையில் வாங்கிட்டார். ஒவ்வொரு வீடு விட தான் போவோம். 4 நாள் 3 நாள் ஆகும் இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறதுக்கு. ஒரு பெரிய நடிகர்கிட்ட ஓகே பண்ணிட்டு அவர் காலையில் போய் எப்படியாவது இந்த இன்டர்வியூ எடுத்தால் நமக்கு பெரிய பேர் கிடைக்குன்னு நினச்சிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வந்து கதவை திறந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட் பேரை சொல்லிட்டு அவர் காலையிலே ஊட்டி போயிட்டார் அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டு பூட்டிட்டு போயிட்டார். இப்படி இது ஒரு சவால் தான். நம்ம பேட்டினாலே பத்திரிகையாளர்கள்னாலே நம்ம அந்த கண்டென்ட் கேதர் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய சவால்கள், கஷ்டங்கள், நிறைய பொய்கள் அதெல்லாம் சொல்லி எடுத்து பண்ணினா தான் அந்த கண்டென்ட் நம்ம நினைச்சபடி ஒரு சுவாரஸ்யங்களை உருவாக்க முடியும். அண்ட் விஜய் சாருக்காக நீங்கள் பத்திரிகை ஆரம்பித்து அதில் அவரை பற்றி ஒரு பெருசாக எழுதும்போது இது மற்ற ஆக்டர்ஸ்க்கு பாதிப்பாக அந்த டைமில் அமைஞ்சுதா சார்? இது என்னென்னா, நான் வந்து என்னுடைய ஹீரோ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நான் ஒர்க் பண்ணுற ஹீரோ நல்லா இருக்கணும். அவர் அதான ஒரு 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 ஒர்க் பண்ணுறவங்களுடைய கடமை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் அந்த கம்பெனி நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து விஜய் வளரணும், விஜய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேறு எல்லா விதமான வேலைகளும் நான் பார்ப்பேன். ஏன்னா அவங்களும் என்ன அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வச்சுருந்தாங்க. என் மேலே அவங்க வச்சுருந்த நம்பிக்கை, நான் அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அவங்களுக்காக சின்சியராக எப்படி வேலை பண்ணணும், புதுசாக எப்படி அவருடைய
விஷயங்களை பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும், ரசிகர்கள் கொண்டு சேர்க்கணும். அதுக்காக கிட்டத்தட்ட 4 பத்திரிகைகள் நானே வச்சு நடத்தினேன். எல்லாமே அவரை சார்ந்தே இருக்கும். அவரை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களும் பப்ளிக்கில் கொண்டு சேர்க்கணும், ரசிகர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். ஒரு படமும் ரிலீஸ் பண்ணும்போது என்னென்ன புது புது ஐடியாக்கள் பண்ணணும். 100 அடி ரோட்டில் குதிரை வண்டியில் பெட்டியை தூக்கிட்டு போகும். அதுக்கு நம்ம தான் பின்னால் இருந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் ஒரு ரசிகர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தணும். சும்மா வெறுமனே வந்து தியேட்டர் முன்னால் கொடியை கட்டு அதை கட்டுங்கிறதுல தியேட்டரில் போலீஸ் பெர்மிஷனே கிடையாது. விடலாம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு நடிகனை நம்ம எப்படி லவ் பண்ணணும், ஒரு நடிகன் மேலே எப்படி ஒரு என்ஜாய் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அப்போ அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பண்ணுவோம். அந்த கிரேஸ் அப்படி கிரேஸ் அப்போ நடு ரோட்டில் 100 அடி ரோட்டில் வண்டி போகும்போது அவ்வளோ பஸ்ஸஸ் எல்லாம் நிப்பாட்டி அப்படியே டிராஃபிக் பிரச்சனையாகும், போலீஸ்லாம் வந்து அடிக்க வருவாங்க. அப்புறம் அவங்கள சமாளித்து இது பண்ணி எடுத்து இப்படிலாம் அது ஒரு சாதுரியமாக நாங்கள் வேறு எந்த ஹீரோக்களுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம் சார். அதெல்லாம் நான் நிராக்களாக நடத்துவேன். நைஸ் சார். நம்ம எதையும் முடியாதுங்கிறத முடிச்சு காட்டுறதா விஜய் கூடல இருந்து அது நம்ம ஒரு வேலையாக ஜாப் அப்பமெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் நம்மளை நல்ல சுதந்திரமாக நல்ல நமக்கு மரியாதை கொடுத்து நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிட்டாரு. எஸ்எஸ்சி சாருக்கு வந்துட்டு ஒரு டைம்ல வந்து விஜய் சார் மேலே நம்பிக்கை இல்லாத போது கூட நீங்க தான் ஹோப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்க மேலே எஸ்எஸ்சி சாருக்கு அவ்வளோ என்ன சார் நம்பிக்கை? இல்லை அவர் வந்து அவர் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு காட்டா மாதிரி ஒரு ஆள் சார். வில்லேஜ்லேருந்து வந்தவர். இங்கே வந்து நடு தெருவில் ரோட்டுகளில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சவர். அவருக்கு இங்கே கஷ்டம், துரோகம், பிரச்சனைகள், அடித்தடிகள், எல்லா சிக்கல்களும் அவருக்கு தெரியும். அந்த சிக்கல்களை தெரிஞ்சு தொழிலுக்குள்ள வந்தார். அந்த ஃபயரெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது மகளே. அப்போ அதுக்கும் எனக்கும் டேலியாகி எனக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தேன். எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, 30 வருஷம் அந்த உறவு இன்னும் போயிட்டு இருக்கு. 30 இயர்ஸ் அவரே மேடையில் சொல்லுவார். 30 வருஷம் என்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் என்ன நினைக்கிறேன்னு அதை என்னுடைய பிம்பமாக நின்று செய்கிறது பேட்டி சொல்லக்குமார்னு அவர் எல்லா இடங்களையும் சொல்லுவார். அதேமாதிரி தான் நான் செய்தும் கொடுத்தேன். ஒரு நாள் கூட அவர் நினைக்கிறதுலேருந்து ஒரு சின்ன பிசவு கூட நடந்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட எஸ்எஸ்சி சாருக்கும் விஜய் சாருக்கும் கான்ட்ரவர்சி நிறையா விஷயங்கள் போகும்போது அதை பற்றின கேட்டோமோ அவர் இல்லை அப்படின்னாரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது கான்ட்ரவர்ஷியல், அது எப்படி பேசுகிறேனே தெரியல. அவங்க ஃபேமிலி மேட்டர் பார்த்தீங்களா, அப்பா பையன். ஒரு காலத்தில் அப்பா சொல்லலுக்காக அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கார் விஜய். அதோட பல மடங்கு தியாகத்தை சந்திரசேகர் சார் பண்ணியிருக்காருங்கிறது என்னுடைய இது. அவங்களுக்குள்ள ஒரு அப்பா பையன் பேசாமல் இருக்கிறது, அவங்களுக்குள்ள இதாக இருக்கிறது வந்து அவங்க குடும்ப மேட்ரு. அது நாளடைவில் சரியாயிடும் சார். எதுனாலும் சரியாயிடும்னு இருக்கு இல்லையா. அவங்க அப்பா தானே, அவருக்கு அவர் பையன் தானே. அது இப்படி அந்த உறவு மாறாது இல்லையா. அது யார் என்ன நினைச்சாலும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் விஜய் சாரோட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோக்கெல்லாம் போவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஏதாவது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? அதாவது ஒரு விஷயம், சின்ன விஷயம் கேட்டிங்களா, நான் டெய்லி உதயம் தேட்டருக்கு போயிடுவேன். ஒரு தடவைலாம் தீனா படம் அஜித்துக்கு இறங்குது, ஒரு தடவை விஜய்க்கு ஃப்ரெண்ட்ஸு. எது ஃபுல்லாகணுன்ட்டு நான் எனக்கு விஜய் படம் ஃபுல்லாகிடணும்னு அங்கே போய் நிற்பேன். எல்லாரையும் விஜய் படம் வாங்க செய்யுங்க அப்படிலாம் போய் சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்தில் அந்த கவுண்டரில் ஹவுஸ்ஃபுல் போடணும். எனக்கு அவர் ஹவுஸ்ஃபுல் போட்டால் தான் ஒரு 5 டிக்கெட் இருந்தால் 5 டிக்கெட் நானே விலைக்கு வாங்கிட்டு ஹவுஸ்ஃபுல் போட சொல்கிறேன். அந்த போர்டை போட்டுட்டு வெளியே வந்தால் தான் நான் நிம்மதியோட வீட்டுக்கு வருவேன். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஒரு காலப்போக்கில் எஸ்எஸ்சி சாருக்கு கண்டுபிடிச்சவங்க கேட்டார், எதுக்கு போய் அங்கெல்லாம் போய். அப்போ சார் ஹவுஸ்ஃபுல் போட்டால் தான் பப்ளிக்கு ஒரு விஷயம் அந்த டைமில். இப்போ அதுவும் ஈக்குவல் ஹீரோக்கள் இல்லையா, இவரும் பெரிய ஆள் அவரும் பெரிய ஆள். ஆனால் ஹவுஸ்ஃபுல் போடணும் அந்த இடத்துல. கரெக்டான படங்கள் ரெண்டும் போட்டி, ஃபேன்ஸுகளுக்குள்ள போட்டி, அது ஒரு ஆரோக்கியமாக ஜாலியாக ஒவ்வொரு படத்துலையும். இப்போ கடைசி படம் வர அதுதான் விவாதங்கள் உங்களுக்கு தெரியும். வாரிசு, துணிவு, கடைசி வரை இதுதான். அது ஒரு ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அட்லீஸ்ட் தேவைப்படும். அதுக்கு இவங்க ரெண்டும் சரியான ஒரு பப்ளிக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி ஒரு சரியான ஒரு ஆமாம் அந்த ரேஸு அவங்களுக்கு ஒரு என்ஜாய் பண்ணுறக்கூடிய அளவில் அந்த இடத்துல நீயா நானானி போட்டி போட்டு அவங்க சுவாரஸ்யம். இது ஒரு சுவாரஸ்யம் தான் சொல்லணும். ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் பெருசாக இந்த இஷ்யூ நாங்கள் யார்கிட்டயோ கேட்டோம். ஆனால் முதல்ல உங்ககிட்ட தான் இந்த விஷயத்தை நாங்கள் கேட்கணும்னு நினச்சோம். அதாவது விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் சார் சொன்னதுக்கப்புறம் அது ரொம்பவே பெரிய இஷ்யூவாக போச்சு, நமக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றின கிளாரிட்டி எல்லாமும் விஜய் சார்கிட்ட கேட்டாங்க. ரியலாகவே யார் சார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது? இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார். இப்போ இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அதுக்காக அவரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி அவரை மட்டும்தான் நீ சொல்லக்கூடிய இது அவரை தான் சொல்லணும்னு சொல்றதுக்கு ஏதாவது இது இருக்கா? கிடையாது. இல்லை இப்போ எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஒரு குறிப்பிட்ட சிலர் நாங்கள் இவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு கமர்ஷியல் பட்டம். கமர்ஷியலாக யாருக்கு வேல்யூ இருக்கோ அவங்க கூட போகிற இது. இப்போ இருக்கிற இளைஞர்களோ இப்போ இருக்கிற ஒரு புது ஜெனரேஷனோ ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டு இவரை சொல்றதுல எனக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை. அது சரத்குமார் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வசூலை வச்சுதான்
கண்டிப்பா. வசூல், படம் ஓடுறத வச்சு சூப்பர் ஸ்டார்னு சொல்றது. அவங்களுக்கு ரசிகர் ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் வச்சு தான் அதை சொல்றது. ம். அது வந்து இன்னைக்கு விஜய் சொல்றாங்கன்னா, அவருக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய தர்ம சங்கடமான ஒரு நிலைமையா கொண்டு போய் சேர்க்கறதுல எனக்கு தெரிஞ்ச உடன்பாடு கிடையாது. நைஸ். இவங்க அவ்வளோரும் அவரை ஃபாலோ பண்றாங்க. சிலர் இவரையும் ஃபாலோ பண்ணட்டுமே, வளர்றவர் தானே. கரெக்ட் தான் சார். அவர் எல்லாமே அனுபவிச்சிட்டாரு, எல்லாமே பார்த்துட்டாரு. ஆமா சார். ஆனா அவர் ஒரு வளர்ந்து வரவர கொஞ்சம் பேர் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல. நைஸ். அவருக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டாரா வரட்டுமே. கண்டிப்பா சார். அது ஒன்லி அவருக்கு மட்டும்தான், வேற யாரும் அதை டச் பண்ணக்கூடாது, வேற யாரும் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுல என்னன்னு தெரியல. அவர் அந்த இடத்துக்கு வரக்கு நிறைய உழைச்சிருக்காரு ரஜினி சார். ஆனா விஜயும் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி வந்துட்டு இருக்கிறவர். அவரே ஒரு சிலர் சூப்பர் ஸ்டார்னு அவரை சொன்னா, அவரை சிலர் சூப்பர் ஸ்டார்மே ஃபாலோ பண்ணா அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். கண்டிப்பா சார். அண்ட் இப்போ நீங்க எஸ்ஏசி சார் கூட விஜய் சார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது இந்த டைம்ல வேற யாராவது வெளியே இருந்து வந்து உங்களை பத்தி தவறா அவங்க கிட்ட சொன்ன சம்பவங்கள்லாம் உண்டா? எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஒருத்தர் எனக்கு புலி படம் தராரு, என் மேல உள்ள அபிமானத்துல தானே தராரு. கூட 10, 15 20 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பொறாமை தானே இருக்கும். பொறாமை இருக்குமா இருக்காதா? அவருக்கு மட்டும் கொடுத்துருக்காரு நம்ம அப்படின்ட்டு அப்படியே கண்டினியூஸாவே பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. இவனை எப்படி போட்டு தள்ளலாம், இவன் இடத்த நம்ம எப்படி பிடிக்கலாம், அவர் வந்துட்டாரு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பண்ணுவார். ஆனால் நிறைய பண்ணும்போதெல்லாம் எஸ்எஸ்சி சார் வந்து அதான் சொல்கிறேன், துரோகங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர். எவன் சொன்னாலும் இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்பாரு. இப்போ என்னையை பற்றி செல்வகுமார் சார் அது பண்ணிட்டாருன்னா இப்போ செல்வகுமாரை தூக்கிட்டுமாம்பாரு அவங்ககிட்ட, அதோட அவன் செத்துருவான். அப்போது அதே இது விஜய் சார்கிட்ட போய் சொல்லும்போது விஜய் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வளர்ந்தவர். அவருக்கு வந்து இந்த எவன் துரோகம் பண்ணுவான், எவன் தப்பு பண்ணுவான், எவன் கன்னிங்னஸாக வாரான், எவன் நல்லதுக்கு வாரான், இதை கண்டுபிடிக்கிறதுல சிரமங்கள் இருக்குது ரெண்டு ஒருத்துக்குள்ளே. விஜய் எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிருவாரு, விஜய் சார் கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு சிரமங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அண்ட் சார் ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா சினிமா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ண நேம் அப்படின்னு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் அவர் தான். இப்போ அவர் ஒரு என்ன சொல்றது, தயாரிப்பாளரா ஒரு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு படம் வந்து டைரக்ட் பண்றதா இருக்கட்டும், ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டோம். அவரை பத்தி இப்போ உங்களோட கருத்து என்ன சார்? லோகேஷ் கனகராஜ் அதான் இன்னைக்கு தயாரிப்ப அதான் இந்த ஏபிசி நான் சொன்னோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் பண்ண தெரிஞ்சவராக இருக்கணும். அந்த வகை ரக டைரக்டர் அவர். எந்த இடத்துலையும் போயிட்டு அவர் பின்வாங்கி வந்ததில்லை. இன்னொன்று பிளான் பண்ணுறாரு, பக்கா பிளானிங். செகண்ட் வந்து தாட், இந்த ஆடியன்ஸோட தங்களை ட்ராவல் பண்ண வைக்க தெரியணும். நான் எடுத்து பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால்னி நிறைய பேர் பண்ணுவாங்க, அங்கே தான் அடிபட்டு போயிடுது. ஆடியன்ஸ் கூட அவங்களுடைய மன ரீதியான அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த சார்ந்து கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ஒரு பெரிய கலை. அது லோகேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதான் எப்போவுமே ஆடியன்ஸ் கூட என்ன விரும்பும், அவங்க என்ன விரும்புவாங்கங்கிறது தெரிஞ்சு ஒரு டைரக்டர் தெரிஞ்சிட்டாலே அவன் தான் சக்ஸஸ் டைரக்டர். அப்படி எல்லாருக்கும் அந்த அறிவு வராது. நைஸ் சார். நீங்க ரொம்ப வருஷமா கூடவே இருக்கறனால கேட்குறேன், விஜய் சாருக்கு அரசியல் ஆசை இருக்கா சார்? ஆமாம், கண்டிப்பாக. அவருடைய பழக்க வழக்கங்களில் அவர் என்னைக்கு பப்ளிக்காக பேசுகிறாரோ, என்னைக்கு ஒரு பப்ளிக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தாரோ அப்பவுமே அரசியல் வந்துருச்சு சார். அவருக்கு அரசியல் ஆசை இருக்கிறதும் உண்மைதான். நைஸ் சார். அண்ட் தில்ராஜு சார் அவர் வந்து ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் வந்து இங்க இவர் தான் நம்பர் 1, நீங்க இவருக்கு அதிக தியேட்டர் கொடுக்கணும்னு சொன்னது ஒரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சர்ச்சையாச்சு. அந்த ஒரு சர்ச்சையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அவர் எப்போவுமே சார் ஒரு படம் எடுக்கிறவங்க தங்கள் படம் முதன்மை இடத்துக்கு வரணும், தங்கள் ஹீரோ முதன்மையாக இருக்கணும், அப்போ தானே அது வியாபாரம். அது வந்து அவங்க சுயநலமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து அவங்க ப்ராடக்டை சந்தைப்படுத்தணுங்கிற கூட நினச்சிக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம் சார். ஏன்னா என் ஹீரோ முதன்மை ஆள், என்னுடைய ப்ராடக்ட் முதன்மை, என்னுடைய ப்ராடக்ட் 3வது இடம், என்னுடைய ஹீரோ 5வது இடம்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதைத்தான் அவர் சொன்னார். கரெக்ட் தான். நான் பண்ணுற படம் முதன்மை படம் தான். அது ரிலீஸ் ஆகி ஓடிச்சு ஓடல ரெண்டாவது விஷயம். அந்த சந்தைப்படுத்தும் போது அது முதன்மை படம்னு சொல்றவன் தான் அது உண்மையான ஒரு வியாபாரி. அதுதான் அவர் செய்தார். அண்ட் உங்களை இன்னும் நிறைய திரையில பார்க்கணும், ஒரு டைரக்டரா ஒரு ப்ரொடியூசரா இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கணுங்கிறத நாங்களுமே ஆசைப்படுறோம் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.